தரையில வந்து மக்கள் டீயை கலக்க ஆரம்பிச்சிட்டாங்க, காப்பியை கலக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா பக்கமும் நடக்கிற லஞ்ச லாவணி இவங்க 4 பேரும் பொங்குறாங்க. யாரு? ரகுல் பிரீத் சிங்கும் இந்த இதெல்லாம் நிஜமாவே துபாயில இருக்கு. ஓ அப்படியா அப்படியா டட்டா, டட்டா, டடடடடடா. அதாவது அவரை வந்து ஒரு குரூப் தான் அந்த துரத்துனாங்க. கிளைமேக்ஸ்ல நம்ம தாத்தாவை எத்தனை குரூப் இது இப்ப ஒண்ணு இல்ல. ஒரு இல்ல, எடுத்தா இல்லையா? நீங்க வந்து நான் நடுநிலையா பேசணும். கமலஹாசன் ரசிகர்ன்ற முறையில நீங்க பேசக்கூடாது. விஜய் டிவி வருமா ஒண்ணு வந்தது. ஜிடி சூப்பர் வருமா? சிங்கர் வருமா? டெல்லி கணேஷ் சார். நீங்க 2 பேரும் ரொம்ப சீரியஸாவே சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு ஒரே ஒரு சின்ன ஆதங்கம் இந்த படத்துல. சொல்லுங்க, தாராளமா சொல்லுங்க. கமல் சார வந்து நான் ரொம்ப அப்படியே கமல் சார் ரசிகை நானு. அவர் மாதிரி நீங்களும் கமலஹாசன் ரசிகர் தானே? கை கை கொடுங்க. ஆரம்பிக்கலாங்களா? வணக்கம், நான் வீணா. நான் உங்க நெட் சங்கர். வணக்கம், நான் உங்கள் அன்பு செல்வம். சார், என்ன சார் இப்படி 2 பேரும் அமைதியா கப்சுப்புன்னு இருக்கீங்க? எனக்கு ஒரே கூஸ் பம்பா இருக்கு சார். என்னம்மா மைண்ட் சொல்ற? ஃபுல்லா தாத்தாவே தான் ஓடிட்டு இருக்காரு. எனக்கு கூட அவரை பார்த்தா தாத்தா பாரு நம்ம தெரியுது. தாத்தான்றீங்க, எனக்கு புரியல. எந்த தாத்தாவை சொல்றீங்க? சார், இந்தியன் 2 பத்தி தான் மேடம் சொல்ல வர்றாங்க. ரிவ்யூ குடுக்குறாங்களாமா. ஓ அப்படியா? ஆமா. கண்டினியூ. அதாவதுமா 1996ல இந்தியன் வந்துச்சு. 96ல இந்தியன் இதே வந்து அர்ச்சனா சித்ரா தியேட்டர்ல இந்தியன் மூவி பார்த்து தான் நான் கமல் ரசிகனா மாறுறேன். அப்ப எனக்கு வந்து எவ்வளவு இருக்குங்கிறீங்க? ஒரு 10, 13, 12 வயசு இருக்கும், அவ்வளவுதான். ஓகேங்களா? டவுசர் போட்ட காலம். ஆமா. எனக்கு ஒரு பக்கத்து வீட்டு அண்ணன் எனக்கு ஞாயிற்றுக்கிழமை நாள் கூட்டு போய் நல்லா ஞாபகம் இருக்கு இந்தியன். அதுக்கப்புறம் தான் நான் இன்ஸ்பயர் ஆகி கமல் ரசிகனா மாறினேன். அப்படி ஒரு படம் பார்த்துட்டு இருக்கிற இந்த நெட் சங்கருக்கு மேடம் சொன்ன கூஸ் பம்பு எனக்கு புரியல. இப்போ ஓவராலா கமல் தான். அவருடைய உலக நாயின் பேர். ஆமா, அதுல இருந்து விலகல. லெஜெண்ட். ஆமா, அது ஓகே, அது ஒத்துக்கிறீங்கல்ல? சரி, ரைட். சரி, இந்த படம் உங்களுக்கு எப்படி கூஸ் பம்பு வந்துச்சு? எந்த காட்சி உங்களுக்கு கூஸ் பம்பு வந்துச்சு சார்? சொல்லுங்க சார். என்ன சார்? மேடம் சொல்லிட்டு மேடம் தானே சார்? சொல்லுங்க மேடம், என்ன சொல்லுங்க சார். எனக்கு ரொம்ப பிடிச்சது பாத்தீங்கன்னா அந்த இவரு முன்னா இருக்காருல்ல, முன்னா மீன். ஓ, நீங்க பாய்ஸ் முன்னா, நீங்க கேரக்டர் நேம்ல பத்தி சித்தார்த்த. எந்த படம் பார்த்தாலும் அந்த கேரக்டருக்குள்ளே போயிடுவேன் சார். ஓகே ஓகே ஓகே. அவர் வந்து அந்த அம்மா முகத்தை பார்க்க முடியாம துடிப்பா இருப்பாருங்க. ஓகே. எனக்கு நான் ரொம்ப அப்படியே எனக்கு அவரு கண்ணிலே அவர் அந்த நம்ம நல்லதுதானே நம்ம பண்ணோம், ஏன் நம்மள போய் எப்படி பார்க்க விடாம பண்ணிட்டாங்கன்னு அவர் சொல்லும் போது எனக்கு அப்படி. ஓகே சரி, ரைட். உங்களுக்கு இந்த படத்துல இந்தியன் 2 நீங்க எதிர்பார்த்த திருப்தி தந்துச்சா? அதாவது இந்தியன் 2 அந்த படம் வந்து ஆரம்பத்துல இருந்தே வந்து மக்கள் மத்தியில அதிக ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டு இருந்துச்சு. சரி, ரைட். அந்த படப்பிடிப்பு எப்ப ஆரம்பிச்சோ அன்னையில இருந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆகுற வரைக்குமே வந்து இந்த படம் வந்து தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில மட்டும் இல்ல, இந்தியா ஃபுல்லாமே ஒரு பல்ஸ் எகிற இந்த படம் எப்படி கொடுக்க போறாங்க. ஏன்னா இயக்குனர் வந்து பிரம்மாண்ட இயக்குனர் பேர் வாங்கினாங்க. நடிகர் உலக நாயகன். இந்த சின்ன சின்ன கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து நல்லா, இந்த ரவுடி கேரக்டர் நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. அவர் பேரும் சூர்யாவா? நடிப்பு அரக்கன்னு இப்ப ஒரு பட்ட அவருக்காக சூப்பரா இருந்துச்சு. அவரோட இன்ட்ரோடக்ஷன் வந்து நல்லா இருந்துச்சு. ஒன் பை ஒன்னா சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஹாப் எடுத்துக்கிட்டோம்னா அந்த தாத்தா வராரு பாட்டா எவ்வளவு வைப்பு உண்டாக்குச்சு. சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அப்போ வந்து அதெல்லாம் அந்த இன்ட்ரோடக்ஷன் எல்லாம் தாத்தா கொடுத்துட்டு தாத்தா வந்து திரையில எப்படி கலக்க போறாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு மத்தியில பாத்துட்டு இருக்கும் போது தரையில வந்து மக்கள் டீயை கலக்க ஆரம்பிச்சிட்டாங்க, காப்பியை கலக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இந்தியனுக்கும் இந்த இந்தியனுக்கும் அனிருத்துக்கும் ஏஆர் ரஹ்மானுக்கும் என்ன வித்தியாசம்? எப்படி
ஏஆர் டச் பண்ணிட்டாரா அந்த அந்த அளவுக்கு முயற்சி பண்ணிருக்காரு. அவர் அளவுக்கு நம்ம சொல்ல முடியாது. முயற்சி பண்ணிருக்காரு. தனி ஸ்டைல், அவருக்கு ஒரு தனி ஸ்டைல். இதுலயே வந்து ஏஆர் ரஹ்மானுடைய டியூன் வந்து அங்கங்க சின்ன சின்ன பீஸ் கொடுத்திருந்தாங்க. சித்தார்த் பேக்ரவுண்ட வச்சுதான் படமே ஓடுது. கண்டிப்பா சித்தார்த்துடைய ஃபேமிலி இந்தியன் 2 படத்துக்கு அவர் ஒரு முதுகெலும்பு. ஆமா. ரகுல் பிரீத் சிங் வந்து இதுல என்ன ரோல் பண்ணிருக்காங்கன்னு தெரியல. இதுல பிரியா பவானி உள்ள வராங்க. அவங்க ஏதோ அப்பப்போ வந்துட்டு போறாங்க, அவ்வளவுதான். உள்ள வந்துட்டு போறாங்க. வந்துட்டு போறாங்க. ஆனா டைரக்டர் சங்கர் சார் இந்த படத்துல பண்ண ஒரு நல்ல விஷயம், ஏதோ ஒரு இந்த புல்லரிக்கிற விஷயமா இருக்கு. நல்ல ஒரு முயற்சி பண்ணி மேடம் சொன்ன மாதிரி அந்த எமோஷனல் காட்சி வந்து நல்லா இருந்துச்சு. சரி சார். எனக்கு ஒரு காட்சி நல்லா இருந்துச்சு. எப்படி அந்த பாட்டு ஒண்ணு வரும் பாத்தீங்களா, பேக்ரவுண்ட்ல வந்து ஒரு ஃப்ளையிங்ல சூப்பர் வெரி அது வந்து உண்மையாவே சொல்றேன், கேஸ்டர்க்குல ஒரு வைப் ஆயிருச்சு. இல்ல சங்கர்னாலே பாட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அத ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஃளைட்ல இருந்து போகும்போது மேகமெல்லாம் பார்த்தா எப்படி தெரியும்? அந்த effect ஆனாலும் கீழே அவங்க ஆடும்போது தண்ணியில நல்ல ஒர்க் பண்ணிருக்காங்க, சிஜி நல்லா பண்ணிருக்காங்க சார். இப்ப என்னன்னா 96ல வந்த இந்தியன்ல அந்த அண்ணன் தங்கச்சி எமோஷன், அம்மா அப்பா எமோஷன், அந்த 4 பேரோட தான் டிராவல் ஆகும். கண்டிப்பா கவுண்டமணி வந்து கூட பால் போட்டிருப்பாரு. இடையில பாத்தீங்கன்னா ஆமா, இடையில இவங்க இருப்பாங்க, மனிஷா கொய்ராலா, ஊர்மிளா, இவங்க 2 பேரும் பேலன்ஸ் பண்ணி இதுல ஏஆர் ரஹ்மான் 5 பாட்டு வேற அதுல அப்பப்ப சரியா பண்ணிருப்பாங்க கரெக்டா. அது ரொம்ப அடுத்து என்ன வரும் அடுத்து வரணும் ஒரு ஆவலாக ஸ்கிரீன் பிளே வேகமா போகும். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா எங்கேயோ எனக்கு கதைக்களம் வந்து கனம் இல்லையோன்னு எனக்கு தோணுது சார். இல்ல கண்டிப்பா எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்ப ஒரு 5 கேரக்டர் உள்ள வருதா? ஆமா. அந்த 5 கேரக்டர் வந்து அந்த 5 கேரக்டர்ல அம்மாவோ அப்பாவோ தம்பியோ தங்கச்சியோ அண்ணனோ இவங்க எல்லாம் செய்யற தவறுகளை வந்து லஞ்சம் வாங்குறத வந்து அவங்க வீட்டாளுகளே வந்து கவர் பண்ணி அந்த எவிடன்ஸை கலெக்ட் பண்ணி கொண்டு போறத வெளியே கொண்டு வர்றது மாதிரி ஒரு காட்சி. ஆனா அந்த 5 காட்சியுமே வந்து ஒரே சுச்சுவேஷன் மாதிரியே இருக்கு. இல்ல அதுக்கு டீட்டெயில் பாத்தீங்கன்னா இப்போ அந்த 5 எல்லாரும் வந்து ஒரு பேச்ச கேட்டுட்டு மெயில்ல பாத்துட்டு புக்கு படிச்சுட்டு அந்த மாதிரி தகவல் சேகரிச்சுட்டு அவங்க வீட்டுல இருந்து பண்ணுவாங்கிறது மிகப்பெரிய லாஜிக் மீறலா தெரியுது. கண்டிப்பா லாஜிக் மீறல் எப்படின்னா அப்படி பண்ணுமா மேடம்? நீங்க சொல்லுங்க, பண்ணுவீங்களா? உங்க வீட்டுல ஏதாச்சும் தவறு நடக்குன்னா நீங்க வெளியே கொண்டு வருவீங்களா? இல்ல மெத்தடு நல்ல மெத்தடு. இது வந்து அவங்க வந்த விஷயம் லஞ்சம் தவிர நெஞ்சை நிமிர் அப்படிங்கிற ஒரே ஒரு ஒத்த லைன் தான் படமே இந்தியன். ஆனா தன் வீட்டுல இருக்கவங்களை பலி கொடுத்து இந்தியன் தாத்தா யாரோ எவரோ அவர் பேச்ச கேட்பாங்கன்னு சொல்லி இந்த கதைகளை நகர்ந்து போறதுங்கிறது அதுக்கு தகுந்த அந்த எமோஷன் வந்து இருக்கணும்ல. இப்ப இந்தியன் தாத்தா இந்தியன்ல வந்து சந்துருவை கொலை பண்ணாருன்னா அந்த வெயிட் இருக்கும். அந்த கதாபாத்திரத்துல சந்துருவை கொலை பண்றதுக்கான காரணம் இருக்கும். அதுக்கு முன்னாடி இருந்தே, அதாவது இந்தியன் படம் போட்டதுல இருந்து கிளைமேக்ஸ் வரைக்குமே. நீங்க 2 பேரும் ரொம்ப சீரியஸாவே சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு ஒரே ஒரு சின்ன ஆதங்கம் படத்துல. சொல்லுங்க, தாராளமா சொல்லுங்க. கமல் சார வந்து நான் ரொம்ப அப்படியே கமல் சார் ரசிகை நானு. அவர் மாதிரி நீங்களும் கமல்ஹாசன் ரசிகை தானே? கை கொடுங்க. கமல் சார வந்து சைட் அடிக்கலான்னு போனேன். கடைசியில பாத்தீங்கன்னாக்க ரொம்ப வயசான மாதிரியே காட்டிட்டாங்க கடைசி வரைக்கும். அவருடைய ஒரிஜினல் மாத்த காட்டவே இல்லை சார். அது எனக்கு கொஞ்சம் வருத்தம். கிளைமேக்ஸ்ல இல்ல நம்ம 2 பேரும் மறந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. ரொம்ப கரெக்டா சொன்னீங்கம்மா. ஓகேங்களா? இப்ப நாங்கெல்லாம் வர்றது கமல்ஹாசனுடைய சந்துரு கேரக்டர் முகத்தை பார்க்கத்தான் வருவோம். கண்டிப்பா. கமல் சார் வந்து எனி டைம் மேக்கப்லயே இருக்கிறது வந்து அது வந்து என்னன்னா படத்துடைய கொஞ்சம் மைனஸோ. ஏன்னா ஆரம்பத்துல இருந்து தாத்தாவே காமிச்சிட்டாங்க. அவர் ரியல் முகத்தை வந்து காட்டலன்ற உங்களோட ரசிகையா ஒரு ஆதங்கம். இல்ல எனக்கும் ஆதங்கம் தான். உங்களுக்கு எனக்கு ஆதங்கம் தான். ஏன் அப்படின்னா மேக்கப் போட்டே பாக்குறதுக்கு நான் வந்து கார்ட்டூன் பார்த்துட்டு போயிருவேன். நான் வேற யாரோ படம் பார்த்துட்டு போவேன். நான் பார்த்தது என்னுடைய தலைவன் கமல்ஹாசன், அவருடைய முகத்தை பார்க்கத்தானே வரணும். இப்போ இவங்க இன்னொன்னு பண்ணிருக்கலாம் சார். இவங்க இப்படின்னு கொண்டு போறதுக்கு இல்லாம சந்துருவையும் ஈர்ப்பு வச்சிருக்கலாம். சந்துரு ஃபர்ஸ்ட் பார்ட்ல கொண்டாங்கல்ல, சந்துரு திரும்பி வராருன்னு கூட கொண்டாந்துருக்கலாம். அப்படி கூட கொண்டாந்துருக்காங்க. இது லைன் வந்து எங்கேயோ மிஸ் ஆகுதுன்னு தோணுது. நல்ல வேலை, ஒருவேளை அதோட விடயத்தை இந்தியன் 3ல வைக்கிறாங்களான்னு தெரியல. இல்ல அதுக்கு வாய்ப்பு இல்ல. சந்துரு வர்றாப்புல இருந்தா இப்பயே வந்திருந்தாதான் ஆச்சு. இப்போ வந்து இதுதான் இப்ப அவங்க மேடம் சொன்ன மாதிரி சங்கர் சார் படம்னா அவ்வளவு பிரம்மாண்டம் இருக்கும். அதெல்லாம் விட எமோஷன் இருக்கும். இதுல எமோஷனை நான் தேடுறேன். இப்போ ஒரு உலகநாயக இன்ட்ரோடக்ஷன் எப்படி இருக்கணும்? உலகநாயக இன்ட்ரோடக்ஷன் வந்து அந்த ஓப்பனிங் வந்து ஒரு அழுத்தமான இடமா இருக்கணும். ஒரு முக்கியமான டர்னிங்ல சித்தார்த்தை காப்பாத்துற வர மாதிரியோ இல்ல ஏதோ ஒரு இடத்துல ஒரு மாஸ் என்ட்ரியா கொடுத்துருக்கலாம். அதாவது அதுக்கு அந்த 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 களம் வெயிட்டா இருக்கணும். அந்த சீன் வந்து வெயிட் இருக்கணும்.
இவர் அவனை கொல்றதுக்கு உண்டான காரணம் டீட்டெயில் பத்தல. அவன் ஏதோ பண்ணிருக்கிறான், கொல்றாங்க. பட் அதுல எல்லாம் இவரு என்ன பண்ணிட்டாரு சார் வந்து மொத்தமா எல்லாத்தையும் இந்த படத்துல காமிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டாரா என்னன்னு தெரியல. இதுல அடுத்த பார்ட் இருக்கு, பாப்போம். ஆமா. சங்கர் சார் வந்து அவருடைய படத்துல ஜென்ரலா வந்து ஏதாவது ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு விஷயம் ஏதாவது ஒண்ணு சொல்லுவாரு. எனக்கு தெரியாத ஒரு விஷயம். நான் இதுல அது மாதிரி ஏதாவது வருமான்னு பாரு. வருமா வந்துச்சேம்மா, வருமா அந்த பாத்தீங்களா, வருமாங்கிறாங்க. வருமா, ஆமா. இல்ல கர்மா இல்ல, இல்ல வர்மா தவிர வேற ஏதாவது வருமான்னு பார்த்தேன். அந்த மாதிரி எதுவும் வர்மா வந்துச்சுமா. அதுல ஒருத்தர் கேட்பான் பாத்தீங்களா, சின்ன சின்ன இடத்துல வந்து டைலாக் போர்ஷன் கொஞ்சம் வீக்கா இருக்கு சார். ஆமா, டைலாக் போர்ஷன் எனக்கு வீக்கா இருக்கு. நிறைய வந்து என்னன்னா எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்தியன் 2 ஊழலை ஒழிக்கணும்னு சொல்லுதா, வர்ம கலையை போதிக்குதா? எனக்கு வர்ம கலையை தான் போதிச்சிருக்கு. ஆமா, என்னன்னா இந்தியன் 2ல லைன் அதுதான் ரொம்ப லென்த்தா போகுது. அது இவ்வளவு டீட்டெயில் தேவையில்லை, ட்ரிம் பண்ணி போலாம். அவருடைய மூவில வந்து ஷார்ட்ஸ், பேக்ரவுண்ட் பியூட்டி, சாங்ஸோட பிரம்மாண்டம் இதெல்லாம் அவருடைய பிளஸ். அதே மாதிரி எமோஷனோடயே டிராவல் ஆகும். சங்கர் சார் படம் நீங்க எதை எடுத்தீங்கனாலுமே எமோஷனோட டிராவல் ஆகும். ஆமா, சிவாஜில அப்படித்தான் கொடுத்துருந்தாரு. ஆமா, ஆரம்பத்துல இருந்தே ஒரு பேக்ரவுண்ட்ல ஃபேமிலியோட அப்படி டிராவல் ஆகிட்டே இருக்கும், அப்படித்தான் கமர்ஷியலா இருக்கும். ஆனா இதுல ஆரம்பத்துல இருந்தே பாத்தீங்கன்னா ஒரு என்னமோ மிஸ் ஆயிட்டே வந்துச்சு. ஒரு இது இல்ல, எல்லா பக்கமும் நடக்கிற லஞ்சலாவணி, இவங்க 4 பேரும் பொங்குறாங்க. யாரு, ரகுல் பிரீத் சிங்கும் இந்த கூட்டணி எப்படி வந்துச்சு இவங்களுக்கு, அது அது டீடைல் கம்மியா இருக்கு. அதே மாதிரி சார் பாத்தீங்கன்னாக்க மனோபாலா சார் ஆகட்டும், அப்புறம் வந்து சமுத்திரகனி சார் ஆகட்டும், இன்னும் கொஞ்சம் வேற ஏதாவது உங்களுக்கு கொஞ்சம் சமுத்திரகனி சாருக்கு ஒரு ட்விஸ்ட் வச்சாங்க பாத்தீங்களா? ஆரம்பத்துல இருந்து அவர் நல்லவராவே காட்டுவாங்க, கடைசியில இதெல்லாம் வந்து மக்கள் வந்து ஏற்கனவே ஆன்சர் சொல்லிடுறாங்க. இல்ல, ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம். அதுதான், இது ஒன்றும் கிடையாது, இது ட்விஸ்ட் கிடையாது. என்ன, நான் உட்கார்ந்து இருக்கிறேன், நம்ம உட்கார்ந்து இருந்தோம்ல முன்னாடி சீட் சொல்லிடுறாரு. அவர் என்னங்கிறாரு, இப்ப சமுத்திரகனி வில்லன் காட்டாங்க பாரு அப்படிங்கிறாரு. அதே மாதிரி எனக்கு ஒரு பக்கம் கவலையா இருக்கு. என்ன கவலையா இருக்கு, என் தலைவன் படம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போயிருக்கோம், ஒரு பக்கம் கவலை, இன்னொரு பக்கம் என்னன்னா சிரிப்பு வேற அடக்க முடியல, குமிஞ்சிட்டு. சரி, இப்போ நீங்க சொன்னது சொன்னாங்கல்ல, நோட் பண்ணீங்களா, மனோபாலா சார் அவரு மிகப்பெரிய கலைஞர், இயக்குனரும் கூட இல்ல. ஆமா, அவரெல்லாம் பாக்குறதுக்கு இந்த படம் எனக்கு ஒரு வாய்ப்பு. ஏன்னா கடைசி படம் அவருக்குலாம் முக்கியமா விவேக் சார். அதே சில உண்மையுமே சொல்றேங்க, நீங்க என்ன நினைச்சு பாருங்க புள்ளி, என்ன நினைச்சாலும் சரி விவேக் சார் வர்ற இடத்துல இன்னும் கொஞ்ச நேரம் அவர் இருக்கலாம் தோணுச்சு. எனக்கு தோணுச்சு அந்த பிரிவு வந்து நம்மளுக்கு இன்னைக்கு தெரிஞ்சு. ஆமா, விவேக் சார் ஓவராலா அவர் ஃப்ரேம்ல வரும்போது ஒரு டயலாக் ஒன்று சொல்லுவார் பாத்தீங்களா, வர்மா ப்ரூஃப், புல்லட் ப்ரூஃப் கேள்விப்பட்டிருப்பாங்க. அத வர்மா ப்ரூஃப், அதுக்கு எதுக்கு 50 கிளாப்? இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, அந்த வர்மா ப்ரூஃப் 50 பேர் 50 போலீஸ்காரங்க போட்டுட்டு வந்து பாதுகாப்பு படை வீரர் வந்து டாட்டாவை வந்து கவர் பண்ண வராங்க. சில இடத்துல ரொம்ப லாஜிக் மீறலா இருக்கு. இதுல ஒரு காமெடி என்னன்னா, விவேக் சார் சொன்னது, லேடிஸ் பாத்ரூம்ல போய் டாட்டாவை செக் பண்ணுவாங்க, லேடிஸ் பாத்ரூம்ல செக் பண்ணிட்டு இருப்பாங்க, வரிசையா போயிட்டு இருப்பாங்க, தருதுல நிக்கிது பாரு, உடனே நம்ம சாரு இவரு வந்து விவேக் சார் பாத்துட்டே இருப்பாரு, ஒரு வெள்ளக்காரி ஒருத்தி வருவா, ஏர்போர்ட் வரையா உள்ள போவா, இவர் உடனே அட்வான்ஸா சிபிஐ பாரு, அவன் எடுத்து அதுலயும் கூட இப்ப அந்த விவேக் சார் வந்து சில மிஸ் ஆன காட்சிகள் போல ஏஐ யூஸ் பண்ணி, அது ஒரு இடத்துல தான் சார், இல்ல 4 இடத்துல நான் வச்சுக்கேன், 4 இடத்துல ஏஐ தொழில்நுட்பம் யூஸ் பண்ணி சூப்பரா இருந்துச்சு. அதை வந்து கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருந்துச்சு. ஆனா 4 சொல்றீங்க, கண்டிப்பா நீங்க ஒரு இடம் சொல்றீங்க, 4ல வந்து வழியனுப்புறாருல நெடுமுடி வேணும், சொல்ல மாட்டேன், நெடுமுடி வேணும் சார், அவரும் சூப்பர். கண்டிப்பா அவரும் நல்லா, அவரை பார்த்தவனதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருந்துச்சு, ஏன்னா பல இந்தியனை பாக்குறப்பா அப்படிங்கிற ஒரு நெடுமுடி வேணும் சார். ஆமா, சுஜா இவங்க அவங்க பேர் என்ன, சுகன்யா மேடம் தான் மிஸ்ஸிங் இதுல. அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கலாமான்னு தோணுது. மாரிமுத்து சார் தவறு போனாங்க. இல்ல அவரோட எல்லாருமே ஓவராலாங்க எனக்கு இத்தனை பேரை போட்டு கதையில கொஞ்சம் எங்கேயோ வெயிட் இல்லையோ கனம் இல்லையோ, அதனுடைய களத்தை வந்து கரெக்டா அமைக்கலையோ, இல்ல இன்னொன்னு தோணுது எனக்கு, இது சரியா சங்கர் சாருக்கு வந்து ரொம்ப அவசரப்படுத்தினால அப்படியா, இல்ல ஆல்ரெடி 3 வருஷம் தானே அது போயிட்டு இருக்கு. அது ஒரு நிர்பந்தத்திலேயே ஒரு ஒவ்வொரு இதுவும் பார்த்து எங்க இப்ப நம்ம முடிவு இவ்வளவு விவாதம் பண்றோம்,
ஒரு பிரம்மாண்ட இயக்குனருக்கு இது தெரியாம இருக்காது வாய்ப்பு இல்லை இல்லையா? ஆமா இந்த ஆமா கதை வெயிட் அவருக்கு தெரியும், எப்படி கொடுக்க போறோம் எல்லாம் தெரியும். இதையும் மீறி வந்து ஒரு சில இடத்துல சர்க்கிள் ஏற்படுதுன்னா அது இல்ல யோசிக்க அது கதைக்களம் தான் சார் மெயின். அதுக்குள்ள ஆமா இது இப்ப ஒண்ணு இல்ல ஒரு இல்ல, எடுத்தா இல்லையா? ஆ. நீங்க வந்து நான் நடுநிலையா பேசணும். கமலஹாசன் ரசிகர்ன்ற முறையில நீங்க பேசக்கூடாது. நடுநிலையா பேசுங்க. ஃபர்ஸ்ட் ஹாப் உங்களுக்கு போரிங்கா இருந்துச்சா இல்லையா? சார் நான் போர் அடிச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன் சார். நீங்க சொல்லுங்க. நான் வந்து நல்லா எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா இருந்த மாதிரி எனக்கு ஸ்லோவா இருந்துச்சா? நீங்க 2 பேரும் ஒரு கட்சிக்காரங்க. அதனால எனக்கு நீங்க சாதகமா இல்ல இல்ல அப்படி இல்ல சார். கமல் ரசிக்கிறது வேற, சங்கர் சார் ரசிக்கிறது வேற, கதைக்களம்னு ஒண்ணு இருக்கு சார் இவங்க 2 பேரையும் தாண்டி. ஏன்னா அவங்க அந்த கதையோட பார்க்கும்போதுதான் அவங்களுக்கே ஒரு அந்த அந்த கூஸ் பம்பு மேடம் சொன்னாங்கல்ல, அந்த அந்த மாடியில இருந்து அந்த பொண்ணு வந்து கீழே விழுந்தது, அதுக்கப்புறம் படம் டேக் ஆஃப் ஆயிடுச்சு. அதை நீங்க ஒத்துக்கணும் சார். நான் நான் ஒத்துக்கிறேன். அதுக்கப்புறம் மக்களுக்கே ஒரு ஆர்வம் அடுத்து என்ன நடக்க போகுதுன்ற ஒரு மாதிரி ஒரு இதுல நல்ல ஒரு விஷயம் கவனிச்சீங்களா? கோல்டன் ரூமுங்க செட்டு போட்டிருக்காங்க பாருங்க. கிட்டத்தட்ட எப்படிங்க நான் நினைச்சேன் தலைவர் படத்துக்கு வந்திருக்குமா வசந்த மாளிகை வந்திருக்குமா? ஏன்னு கேட்டீங்கன்னா அப்பாவோட சின்ன பிள்ளைல போனேன் வசந்த மாளிகை இது விட்டமா இல்லையே, இது நல்ல மாடர்ன் தேட்டர் ஏசி தேட்டர். ஏன்னா உள்ள பூரா மில்லுது. அது அது எவ்வளவு என்ன காஸ்ட்ல போட்டாங்கன்னு தெரியல. அந்த வசந்த மாளிகை வந்து மார்பிளா இருக்கும், இது வந்து மாணிக்கம் தங்கமா இருக்கும். ஆமா வெறும் கோல்டு சார். ஹைலைட் கோல்டு. அதுதான் கொஞ்சம் ஓவரா தெரியுது, கொஞ்சம் லைட்டா ஓவரா தெரியுது. ஏன்னா ஒரு கழிவறை தங்கத்துல காமிக்கிறது நிஜமாவே துபாயில இருக்கு. ஓ அப்படியா? பத்தியா பணக்காரங்க தான், பாமரன் தான். ரைட் ஓகே கரெக்ட் தான் மேடம். அப்ப இருக்கலாம் மேடம், உங்களை மாதிரி பெரியவங்களுக்கு இருக்கலாம். ஆனா அது ஃபுல்லா அதிக செலவு, இந்த படத்துக்கு கூட அதுக்கு செலவு பண்ணிருப்பாங்க. அதனாலயே தலைவர் வந்து அத அந்த இடத்துலயே வச்சு கேமரா வாங்குறது எடுக்கவே இல்லை. அதேதான், அதை சுத்தியே தான் ஃபர்ஸ்ட் ஹாப்பே ஓடிட்டு இருக்கு. இல்ல இப்ப அந்த இடத்துல அவ்வளவு நேரம் தேவையில்லை சார். அது என்னமோ பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவுல பெரிய கட்சிக்காரங்களை காமிக்கிற மாதிரியே காமிக்கிறாங்க. சில அறிமுகமான முகங்களை காட்டுற மாதிரியே காட்டுறாங்க. நம்மளுக்கு அவங்களான்னு பார்த்தா கடைசியில பார்த்தா லோக்கல்ல இருக்க பீமாராவ் மாதிரி காமிச்சிடுறாங்க. கண்டிப்பா அது நிறைய ஃபர்ஸ்ட் வெயிட்ட கொடுக்குறாங்க, கடைசியில காமெடியா முடிச்சிடுறாங்க. அந்த வெயிட் வந்து குறைஞ்சிருக்கு அவங்களுக்கு உண்டான அந்த. இப்போ ஒண்ணு இல்ல, இப்ப மேடம் வந்து 65 கிலோ அப்படின்னா மேடம்னால இந்த மொபைல் தூக்க முடியலன்னு சொன்னா எவ்வளவு போய். கண்டிப்பா அந்த மாதிரி அவங்க நான் என்ன சொல்றேன்னா சார், என்ன சொல்ல வரீங்க சார் நீங்க? நான் என்னங்க சொன்னேன்? இல்ல மொபைல் தூக்க முடியல, இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க மேடம்? நான் நம்ம பேரு சொல்லுவோமா மேடம்? அப்படி எல்லாம் இல்ல. பாருங்க நான் என்ன சொல்றேன்னா, அந்த ஒவ்வொரு கேரக்டரையும் காமிக்கிறாங்களா மேடம், அந்த கேரக்டருக்கு உண்டான பின்புலம் கம்மியா இருக்கு. அதுதான் சொல்லுவாங்க. ஆமா ஒண்ணு இல்ல, அந்த குதிரவர்மம் இருக்குல்ல அதனுடைய பேரெல்லாம் தெரியல மேடம் எனக்கு. சார் இந்தியன் 3 எடுத்தாருன்னா கமல் சார், நான் ஜோடியா நடிக்கலாமா? தலைவர் எங்க மேடம், நம்பர்லாம் எங்க மேடம், என்ன மேடம் நீங்க இருக்கலாம் மேடம். எனக்கு கூட தான் கூடயே நான் அவர் கூட இந்தியன் தாத்தா கூட கூட ஏதாவது ரோல் பண்ணலாம். ஆமா இப்ப ஒண்ணு இல்ல, இந்தியன் 3ன்னு சொன்னாங்கல்ல, இந்தியன் 2 வந்து அது காட்சியெல்லாம் நீங்க கடைசியா நான் எந்திரிச்சிட்டு நம்ம மூவ் பண்றோம்ல, மூவ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா மாப்பிள்ள உட்கார்றாங்க. என்னடா உட்கார சொல்றானு வணக்கம் போட்டாங்களே. அப்புறம் பார்த்தா மறுபடியும் இந்தியன் 2 உடைய முன்னோட்டம் ஓடுது, 3யோட முன்னோட்டம் ஓடுது. சாரி இந்தியன் 3யோட முன்னோட்டம் ஓடுது. அது நல்லா இருக்க மாதிரி தெரியல. நான் வந்து ஆடியன்ஸ்க்காக சொல்ல இல்ல, அதுல என்னன்னா யாரு காஜல் அகர்வால் எடுத்து மேல வர்றாங்க. ஆனா தலைவர் இதுல அப்படியே காமிச்சிருக்காங்க. எந்த பிளாஸ்டர் பாலிஸ்டும் போடல, ஒரு தலைவர் அப்படியே காமிச்சிருக்காங்க. இதுல கடைசியாவது ஒரு தடவை காமிச்சாங்களே, எனக்கு அந்த கோபம் வந்து காமிச்சிட்டீங்கல்ல பரவாயில்ல ரைட், தரிசனம் ஆண்டவர் தரிசனம் கிடைச்சது அப்படின்ட்டு. இப்போ அந்த வர்மம் பேசிட்டு இருந்த மறந்துட்டோம். வர்மம் நம்ம தலைவர் ஆமா மேடம் பார்த்தேன். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா தனியா ஏன்னு தெரியுதுங்களே மேடம். ஆமா ஏன்னா அந்த காட்சியில பாத்தீங்கன்னா அந்த கிரௌடு அத்தனை பேத்த அடிக்கிறது அந்த இடத்துல ஒரு காரணம் இருந்தாலுமே அது ரொம்ப நேரம் டிராவல் ஆகுது. எனக்கு இன்னுமே நான் கோச்சுக்காதீங்க மேடம், ஃபைட் சீனுக்கு நம்ம வெயிட் கொடுத்துருக்கலாம். அது நார்மல் ஃபைட்டா இருக்கு. அது இல்லாம ஒரு ஃபைட் நடக்கும். நார்மல் ஃபைட் உண்டான தாத்தாக்கு உண்டான ஃபைட் இல்ல,
நீங்க கமல் ரேஸ் நீங்க பேசுவீங்க, தாத்தா குண்டானா ஃபைட் அது. ஆமா சார், அப்புறம் நீங்க எல்லாம் கேட்பீங்க, தாத்தா வயசானது, எப்படிப்பா இவ்வளவு பேரை இல்ல, இல்ல. அடிச்சாரு, அதையும் கேட்பீங்க. இல்ல அவரு என்னைய கலாய்க்கிறாரா, ஷோ முடிஞ்ச உடனே கட் பண்ணணும்னு சொல்லுவாரு. அதனால ஒண்ணும் இல்ல. இல்ல நான் தாத்தாக்கு உண்டான ஃபைட் நான் அதை பத்தி பேச, நான் டெக்னிக்கலா பேச வரேன். ஏன்னா நானு நம்ம எல்லாம் வந்து அங்கங்க சும்மா ரீல்ஸ் போட்டுட்டு இருக்கிறோம் ஷார்ட் பிலிம்ங்கிற பேர்ல. சங்கர் சார் அப்படின்னா ஒரு மேஜிக். அதுக்கு முன்னாடி என் பேரும் அதேதான். ஆனா நான் நெட்டுன்னு முன்னாடி போட்டுட்டேன். இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒரு ஃபைட் நடக்குதுன்னா, இப்ப மேடம் சொன்ன மாதிரி அந்த பொண்ணு ஒரு பாதிக்கப்பட்டு தற்கொலை பண்ற எமோஷன் ஆகுது. இவரு சித்தார்த்து போய் அங்க அந்த அவங்க அம்மா சாகருக்கு அவங்க அப்பாட்ட வந்து ஏதோ அந்த லஞ்சத்துக்கு புடிச்சு கொடுக்குறாரு, அவங்க அம்மா இறக்கணும், அந்த எமோஷன் ஆகுது. அப்பயுமே பாத்தீங்க அந்த அந்த எமோஷன் லாஜிக்கா அந்த மாதிரி ஒரு எமோஷன் டச்ல தான் சார் ஒரு ஃபைட்டே நடக்கணும். அந்த இடத்துல எங்கேயுமே இவங்க பின்புலமே ஓப்பன் ஆகாம இவங்க ஏன் கொல்லப்படுறாங்கிறது அதிக விவரிப்பு இல்லாம ஒரு எமோஷன் இல்லாம அந்த சைட் சண்டை நடக்கும் போது அந்த இடத்துல உங்களுக்கு வந்து அந்த சிபிசிஐடி வந்து நம்ம உங்க தலைவரை திறந்தது பாத்தீங்களா? ஆமா, அது ரொம்ப ரோல் ஆயிட்டே இருந்துச்சு, ரொம்ப நேரம் ஓடிட்டே இருந்துச்சு. ரொம்ப நேரம் ஓடிட்டே இருந்துச்சு. நீங்க பேர் சொல்ல மாட்டீங்க, சார் சொன்ன பாபி சிம்ஹா. ஆமா சார், பாபி சிம்ஹா வந்து நல்ல ஒரு ஆக்டர், நல்லா பண்ணிருக்காரு. ஏன்னா அவர் இடத்துல கரெக்டா பண்ணிருக்காரு. அவரு வர்ற சீன்ஸ் பரவாயில்ல, நல்லா பண்ணிருக்காரு. இதுல இவரு தம்பிராமையா சார் சூப்பர், ரியலா இருந்துச்சு. அவரு ரியலா பண்ணிருக்காரு. அவருக்கு உண்டான பாணியில அழகா பண்ணி. மேடம் பேர் தெரியல, அவங்க தம்பிராமா பேரா வந்தாங்களா, பவானி சங்கர் அம்மா கேரக்டர், அவங்க 2 சீன் வந்தாலும் நச்சு. ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, இதுல நான் சூப்பரா நடிச்சது வந்து சமுத்திரகனி. அவருதான் சார் தான். சமுத்திரகனி சார் முகத்தை பார்த்தோம்னா அப்படியே அடுத்து அந்த கண்கள் என்ன பேச போகுது அப்படிங்கிற மாதிரி கொண்டு போறாரு. அவரும் அவரோட ஓகே. சித்தார்த்து சொல்லவே வேண்டாம். இந்த நீங்க கேட்டீங்களா, வர்மா போதிக்குதா இல்ல லஞ்ச தவிர்க்கிறத போதிக்குதான்னு, வர்மானோட தான் ஞாபகம் வருது. பட்டாம்பூச்சி வர்மான்னு ஒண்ணு சொல்லியிருந்தாங்க, நூல்கள்ல இருந்துச்சு. இன்னொரு வர்மா அந்த ஃபர்ஸ்ட் சீன் எடுத்த ஃபர்ஸ்ட் ஃபைட் இருக்கு பாத்தீங்களா? ஆமா, நம்ம தாத்தாவுக்கும் வில்லனுக்கு உண்டானது. அப்ப ஒரு வர்மாவை சொல்ல, அகத்தியர் வர்மா இல்ல, அகத்தியர் எழுதினாருன்னு சொல்லி, அகத்தியர் தான் இந்த வர்மாவை கண்டுபிடிச்சிருக்காரு. ஆமா, அது எப்படி அந்த ஒரு ஆண்மையை கூட வந்து பெண்மையை மாத்திரும். ஆண்களை பார்த்தா பெண்மை. ரைட். முதல் வில்லன் அது வந்து இந்தியன் தாத்தா அறிமுக காட்சி. ஆனா அறிமுக காட்சி வந்து நல்லா இருந்துச்சு. ஆனா அவன் எதுக்கு கொல்லப்படுறாங்கிற அந்த வெயிட் பத்தல. ஆனா அந்த அகத்தியர் அந்த மேட்டர்லாம் யாருக்குமே தெரியாது. இந்த ஜெனரேஷனுக்கு எல்லாம் அந்த வர்மாவில இப்படி எல்லாம் இருக்கா தெரியாது. ஒரு ஆண் பெண்ணா மாறுற வர்மா ஒரே பஞ்ச். இல்ல வர்மாலாம் இல்ல, மத்த வர்மாவில காமிச்சாங்க. அது உடல் ரீதியாக பாதிக்கப்பட்ட இது வந்து வித்தியாசமா இருக்கு. இது உடனே அந்த ரிசல்ட் இருக்கு. இது சின்ன சின்ன மோல்டு பண்ணியிருந்தாலுமே சில ப்ராசஸ் இருக்கும். உடனே சடனா ஆகலைனாலும் நாள்பட்ட வாதம் எல்லாம் வரும். ஏன்னா அகத்தியர் இருக்கும் போது அந்த வார்த்தையை உச்சரிக்கும் போது பொய் இருக்க வாய்ப்பு இல்லை. விஜய் டிவி வர்மா ஒண்ணு வந்தது, டெல்லி கணேஷ் சார். ஆமா, அவர் என்ன விடாம பாடிக்கிட்டே இருக்காரு. ஆனா அதெல்லாம் புது மேட்டரா இருந்துச்சு. நல்ல காமெடி. காமெடியா எப்பேற்பட்ட ஆக்ஷன் எதிர்ப்பு சூப்பர் நான் ஸ்டாப்பா பாடிட்டே இருந்தாரு. ஆமா, டெல்லி கணேஷ் வயசாயிடுச்சுன்ட்டு அந்த உட்கார்ந்துட்டே அவர் வந்து பிளாஸ்டர் போட்டாலும் அவர் பாருங்க அப்படின்னு கடைசியில அந்த குதிரை வர்மா வந்து கடைசியில ஒரு காமெடி சீன் மாதிரி எல்லா பாடி குதிரை வர்மா அவ்வளவு லென்த் தேவையில்லை சார். ஓடிட்டே இருக்காப்ல. ஆமா, அது கோல்டன் ரூம்ல இருந்து அவ்வளவு தூரம் வந்து அது எங்க வீட்டுல 100 பேர் இருக்காங்க, உள்ள கோடிக்கணக்குல பணம் இருக்கு, கார்ட்ஸ் இருக்க மாட்டாங்களா? அந்த வேகத்துக்கு எல்லாம் ஈடு கொடுக்க ஓடிட்டு இருக்காரு. இவர் ஓடிட்டு இருக்காரு, பிடிக்க மாட்டாங்களா? நிறைய அதாவது அவரை வந்து ஒரு குரூப் தான் துரத்துனாங்க. கிளைமேக்ஸ்ல நம்ம தாத்தாவை எத்தனை குரூப் துரத்துனாங்க? தாத்தாவை வந்து 500 பேர் துரத்துறாங்க. எல்லா தரப்புலயும் துரத்துறாங்க. இல்ல கடைசியா ஹெலிகாப்டர் ஷாட் போட்டிருப்பாரு பாத்தீங்களா? 3 ரோட்லயும் 3 முட்டுச்சந்துலயும் 4 ரோட்லயும் பிளாக் பண்ற மாதிரி. ரசிகையா எல்லாரும் துரத்தும் போது லாஜிக்கெல்லாம் விட்டுருங்க, எல்லாம் ஊரே துரத்தும் போது என் தலைவன் வந்து உட்கார்ந்துட்டு அப்படியே இருக்கும்போது லாக் ஆகும் போது ரொம்ப கண் கலங்கிட்டேன். உண்மை அது அவங்களுக்கு நான் வேற ஃபீல் கொடுத்துருக்கோம். எனக்கு ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. என் தலைவர் அறிமுக காட்சி, கையில பேக் கேப்பா, எனக்கு குருதாரி அந்த குருவுல பாத்தீங்கன்னா ஸ்ரீதேவி ரூமுக்கு வருவாரு, கரண்ட் கட் ஆயிருச்சுன்னு வருவாரு. அந்த காட்சி மாதிரி அந்த அறிமுக காட்சி இருந்துச்சு. உண்மையுமே அதை நான் ஃபீல் பண்ணேன். எனக்கு குரு ஃபீல் பண்ணி கொடுத்துச்சு. மத்த அந்த மேடம் சொன்ன மாதிரி ஒவ்வொரு காட்சி நல்லா இருந்துச்சு.
ஓவராலா பாத்தீங்கன்னா இப்ப பார்ட் 3ல தான் வந்து காஜல் அகர்வால் இருக்காங்க. இதுக்கிடையில எஸ்ஜே சூர்யா இப்ப என்ன இந்த இந்த அடுத்து எஸ் சூர்யாக்கு அவ்வளவு வெயிட் இல்லையே. இல்ல இல்ல இப்ப இல்ல இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த இந்த பார்ட் 2லயே உங்களுக்கு மொத்த ஊரே சேர்ந்து இந்த தட்ட தொச்சா ஆதரிச்சவங்க எதிர்த்தவங்க எல்லாருமே சேர்ந்து காவல்துறை சிபிசிஐடி எல்லாம் சொல்றாங்களா இப்ப மொத்தமா லாக்கா இப்பயும் தப்பிச்சிட்டாரு இப்பயும் தப்பிச்சிட்டாரு. இதுல என்னன்னா இனி யார் தோத்துவா? உலகமே சேர்ந்து தோத்துமா? அடுத்த பாட்டுல அந்த கேள்வி இருக்கு. வீர ராகவ பெருமா சேனாதிபதினு போட்டிருக்கு. இப்ப இவருடைய பிளாஷ்பேக் ஓபன் பண்ண போறாங்க. அப்ப இவருடைய பிளாஷ்பேக் அதுல கம்மியா தான் காமிச்சிருப்பாங்க ஃபர்ஸ்ட் பார்ட். இப்ப இதுல ஓபன் பண்ணாங்கன்னா இதுல காஜல வேற இருக்காங்க. இந்த கதைக்களத்துல இப்போ இவரு வருவாரு. எனக்கு என்ன தோணுதுன்னா சித்தார்த் வந்து ஆப்போசிட்ல போயிருவாரோ. அதான் சார் நம்ம சித்தார்த் வந்து ஜெஜே சூர்யாவுக்கு அவங்க தரப்புல போய் ஜாயின் ஆகிக்குவாரு. பாபி சிம்ஹா வந்து கமலுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி வரும் பார்ட் 3 அப்படின்னு நிறைய எதிர்பார்ப்பு. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த சைடு இவருக்கு சப்போர்ட் பண்ண டீம் பூராமே ரொம்ப பாதிப்படுத்திட்டாங்க அந்த 5-6 பேரும். இதுல ஒத்த லைன் என்னன்னா ஒவ்வொரு வீட்லயும் தப்பு பண்றவங்கள காட்டி கொடு அப்படிங்கும் போது கண்டிப்பாக யாரும் வந்து கொலை பண்ணணும் காட்டி கொடுக்கணும் இழப்பை ஏற்படுத்திக்க மாட்டாங்க. சரிங்களா? தப்பே செஞ்சதுனால வந்து மறைக்கத்தான் தாய் முற்படையில ஒழிய தவறான இந்த லைன் வந்து மக்கள்கிட்ட எடுபடலையோ இந்த லைன் ஏத்துக்க முடியலையோ அப்படிங்கிற ஒரு எனக்குமே அந்த ஒரு அவர் சொல்ல மாட்டாரு மேடம். அவர் தான் கமலஹாசன் ரசிகரே. அவர் எப்படி ரேட்டிங் சொல்லுவாரு? இல்ல ரேட்டிங் சொல்லுவாரு 100க்கு 100 சொல்லுவாரு. நீங்க சொல்லுங்க. இல்ல எனக்கு வந்து திருப்தி. ஐ எம் ஹாப்பி. சரி சரி ஐ எம் ஹாப்பி. ஏன்னா எனக்கு தலைவரை பார்த்துட்டு வந்துட்டோம். இப்பதான் வந்திருக்கோம். இன்னும் நான் என்ன சொல்றதுன்னா இன்னும் டிஃபன் பண்ணல. ஓகே எனக்கு ஓகே பாக்கலாம்ப்பா. சரி ரேட்டிங் சொல்லுங்க. நெட்சங்கரோட ரேட்டிங் சொல்லுங்க மேடம். சாரி நீங்களே சொல்லுங்க சார். இல்ல அப்படி இல்ல இல்ல சொல்லுங்க சார். நீங்களே நம்ம வியூவர்ஸ்க்காக சொல்லுங்க. வியூவர்ஸ் பார்த்து சொல்லுங்க. நாங்க இப்ப பார்த்திருக்கோம். ஓவராலா எனக்கு திருப்திப்பா. இந்தியன் 2 ஆனா இந்தியன் 3 ட்ரிபிள் ஹாப்பி ஆகும். அது வேணா நாங்க ஏன்னா அந்த கிளைமேக்ஸ் பார்த்துட்டு வரும்போது எந்திரிச்சதுக்கு அப்புறம் ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ கொடுத்தாங்க. சார் நீங்க சொல்லுங்க சார். உங்களுக்கு மேடம் நீங்க ஒரு இன்ட்ரோ கொடுத்துருங்க ஆடியன்ஸ் பார்த்து. ஆமா சார். இந்தியன் 3 எப்போ வரும் நான் எதிர்பார்த்துட்டு. ரைட் ஓகே சார் நீங்க சொல்லுங்க சார். நெட்சங்கர் ரேட்டிங். ஆமா அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு ஆடியன்ஸுக்கு சொல்லிருங்க. அதாவது மக்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ரிசல்ட் வரலையோன்ற ஒரு இது ஆனங்க. மத்தபடி ஒண்ணும் இல்ல. பாப்போம் 3 எப்படி வருதுன்னு பாப்போம். சோ நான் என்ன சொல்ல வரேன்னா கமல் ரசிகர்கள் பக்கத்திலேயே உட்காந்துருக்காங்க. அவங்கள வச்சுட்டு நானு மதிப்பை ரொம்ப குறைக்க முடியாது. என்னோட என்ன என்னன்னா 5 ஸ்டாருக்கு 3 ஸ்டார். சார் இன்னொரு ஜாஸ்தியா கொடுத்திருக்கலாம். ஆமா இன்னொரு ஸ்டார் எக்ஸ்ட்ரா கொடுத்திருக்கலாம். ஏன் சார் 5 ஸ்டாரே கொடுக்கலாம் சார். 3ல கொடுத்துடலாம். இந்தியன் 3ல வேணா 5 ஸ்டார். இந்தியன் 3ல தாத்தா கண்டிப்பா கதறல் விடுவாரு. கலக்க போறாரு. பாப்போம் எதிர்பார்க்கிறேன். ஓகே மறக்காம நம்ம நெட்சங்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய லைக் கமெண்ட் தான் அடுத்த படத்துக்கு உண்டான ரிவ்யூவை ரியல் ஸ்டார்ஸ கொடுப்போம்.